ஒரு லிஸ்ட் ஆஃப் கமிட்மெண்ட்ஸ். அதற்கும் மேல் மதுரைக்கு நான் ஏற்கனவே சென்ற முறை சிலது சொன்னது போல் பிரச்சாரத்தின் போது சில குறிப்பான திட்டங்களை கூற இருக்கிறேன். எதிர்கட்சியாக இருக்கும்போது வந்தால் என்ன பண்ண போகிறோன்றதை மாத்திரம் சொல்லணும். ஆளுங்கட்சியாக இருந்து திருப்பி தேர்தலில் நிற்கும் போது இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்கணுன்றது சொல்கிறது முதல் முக்கியத்துவம். அதை மக்களிடம் கூற இருக்கிறேன். இல்லை சாதனையும் சொல்லுவேன். எத்தனையோ வகையில் எடுத்து பார்த்தா, பொருளாதார ரீதியாக எடுத்து பார்த்தா, இல்லை மக்கள் நலன் எடுத்து பார்த்தா, இல்லை நல்வாழ்வுத்துறையில் எடுத்து பார்த்தா, கல்வியில் பார்த்தா, திட்டங்களில் பார்த்தா, வளர்ச்சியில் பார்த்தா, இண்டஸ்ட்ரியலைசேஷனில் பார்த்தா, எக்ஸ்போர்ட்ஸில் பார்த்தா, எந்த புள்ளி விவரத்தை எடுத்தாலும் அந்த 10 ஆண்டு அதிமுக ஆட்சியோடைய சராசரி என்ன சொன்னோம், சிஏஜிஆர், காம்பவுண்ட் ஆனுவல் க்ரோத் ரேட், எஃபெக்டிவ் ஆனுவல் ரேட்டோட இந்த 5 ஆண்டில் மிக சிறப்பாக இருந்திருக்கு. அது வரலாறு. ஒரே நிமிஷம் முடிச்சேன். ஆனால் அதை தாண்டி நான் கூறுவேன், இந்த முறை எங்களுடைய கூட்டணி மிகவும் வலிமையான கூட்டணியாக இருக்கிறது. சென்ற தேர்தலில் சந்தித்த கூட்டணியை ஒப்பிட்டு பார்த்தால் கூடுதலாக மக்கள் நீதி மய்யம் கூட்டணி என் நண்பர் எதிர்த்து நின்று கிட்டத்தட்ட 10% வாக்கு வாங்கினவர். அவர் இன்றைக்கு எங்களோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார். அதே போல் எஸ்டிபிஐ வேட்பாளர் மாவட்ட செயலாளர் அன்றைக்கு எதிர்த்து நின்று வாக்கு வாங்கினவர், இன்றைக்கு அவரும் எங்களோடு இருக்கிறார். அதே போல் தேமுதிக வேட்பாளர் இல்லை, ஆனால் அவங்க வேற கூட்டணியில் தாங்க, அவங்களும் இங்கே இருந்திருக்காங்க. இங்கே ஏற்கனவே ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கழகமாக இருக்கும். இன்னும் தாண்டி என் அருமை நண்பர் மாண்பு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் அவரோட கூட்டில் இருந்த முன்னாள் இங்கே நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் கோபாலகிருஷ்ணன் அவர்களும் எங்களோட இன்றைக்கு கூட்டணியில் இருக்கிறார்கள், இல்லை கழகத்தில் இருக்கிறார்கள். எனவே சென்ற கூட்டணியோட இந்த கூட்டணி இன்னும் வலுவான கூட்டணி என்று கருதுவேன். நீங்கள் 2 கேள்வி கேட்டீங்க, நான் சொன்னேன் சாதனையில் முதல்ல பேசுவோம், கூட்டணியில் நீங்க கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. சார், இப்போ நீங்க உங்க தொகுதியில நீங்க செஞ்ச திட்டங்களை வந்து செயல்பாட்டு ஒவ்வொரு 6 மாசத்துக்கு வந்துட்டே வரீங்க. பட் உங்களை எதிர்த்து களமாடக்கூடிய சுந்தர்சி அவர்கள் 10 ஆண்டுகளா பங்குதாசன் எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்லி ஒரு குற்றம் வைக்கிறாங்க. அதாவது நான் என்ன சொல்றேன், கருத்து ஆளாளுக்கு இங்க பாருங்க. அதுக்கும் சொல்லுவேன், தேர்தல் நேரத்தில் ஒவ்வொரு வேட்பாளருக்கும் எவ்வளோ பணி இருக்கு. அதனால நீங்களாம் லோக்கல் ரிப்போர்ட்டர், உங்களுக்கு ஏதாவது உண்மையிலேயே உங்கள் சார்பாகவோ இல்லை மக்கள் சார்பாகவோ கேள்வி இருந்தால் நீங்கள் கேளுங்க, உங்கள் கருத்தாக சொல்லுங்க, நான் மரியாதையோடு பதில் சொல்கிறேன். யாரோ வெளியேந்து வந்து வரலாறு தெரியாமல் தகவல் தெரியாதவர் பேசினா அவருடைய அறியாமைக்கு நான் ஏங்க பதில் சொல்கிறேன்? வேறு வேலை இல்லையா எனக்கு?